பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். திமுகவின் தமிழகத்தில் ஆட்சி போனதற்கு சனாதன தர்மத்தை எதிர்த்தது காரணமாக அமைந்ததோ அதே தவறை தாவேகா செய்து கொண்டு வருகிறார்கள். திருவள்ளுவரை வைத்து அரசியல் செய்வது, முருகனை வைத்து அரசியல் செய்வது, இப்படி போன்ற கேவலமான விஷயங்கள் ஈடுபடுவது தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக தான் அரசியல் அமையுமே தவிர அவர்களுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலையும் இது எந்த நல்லதும் நடக்க போவது கிடையாது. இதை தாவேகா அமைச்சர்கள் இன்னைக்கு சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு களத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. ஸோ அந்த களத்தில் இருக்க விஷயங்கள் எல்லாம் மறந்து விட்டு சம்மந்தமே இல்லாமல் இன்னைக்கு திருவள்ளுவர் பின்னாடி தொங்க ஆரம்பிச்சாங்கன்னா அது அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே விசிகே போன்ற கட்சிகள் தான் இன்னைக்கு திமுகவோட மிகப்பெரிய அழிவுக்கு காரணமாக இருந்தார்கள். அதே விசிகா போன்ற கட்சியோடு தான் இன்றைக்கு தாவேகா அவர்கள் ஆதரவை வைத்துதான் ஆட்சியிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இதை உணர்ந்து கொண்டு இந்த தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். களத்துக்கு சென்று அமைச்சர்கள் பணியாற்ற வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு இதே மாதிரி ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பதிவிட்டு ஆட்சி செய்யலாம் என்கின்ற கற்பனையை தாவேகாவை சார்ந்த அமைச்சர்கள் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வைகோ தமிழ்நாட்டை கிள்ளுக்கீரையா பாக்குறார்களா? பழைய ஆளுநரை விட இவர் மிக மோசமானவர்னு வைகோ ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. வைகோவை கிள்ளுக்கீரையாக பார்த்த காரணத்தினால்தான் அவங்களோட சொந்த சிம்பல்ல கூட போட்டியிட விட முடியாமல் திமுக தடுத்து நிறுத்தினார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒருவேளை பம்பரத்தில் போட்டிட்டு இருந்தா இந்நேரம் தாவேகா பக்கம் தாவி இருப்பார்கள் இன்னைக்கு வைகோவை சார்ந்தவர்கள். இன்னைக்கு அந்த ஒரு கோவத்துல அந்த ஒரு ஆதங்கத்துல தான் இன்னைக்கு தாவேகாக்கு ஆதரவாலாம் பேசக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் திரு வைகோ தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படி உங்களுக்கு கவர்னரோட தயவு தேவையில்லை என்றால் எதுக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் கவர்னர் மாளிகை முன்பு நின்று கொண்டு கவர்னரிடம் மண்டியிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்கிட்ட போய் தான் நீங்கள் கவர்னர் தான் போயிட்டு எல்லா மனுவும் கொடுத்தாக வேண்டும். கவர்னரோட தயவோடு தான் உதவியோடு தான் எல்லா விஷயமா இருந்தாலும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை. இது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். ஸோ கான்ஸ்டியூஷன் ரீதியாக இன்னைக்கு பல வேலைகளுக்கு கவர்னர் என்ற ஒரு பதவி தேவைப்படுகிறது. கவர்னர்கிட்ட போறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு அரசியலில் பேசக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கை பேசுவதற்கு இன்னைக்கு அண்ணன் வைகோவுக்கு நேரம் இல்லை. ஆனால் இன்னைக்கு கவர்னரை பத்தி பேசி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேச வேண்டும். அதுதான் இன்னைக்கு காலத்தின் கட்டாயம், அதுதான் இன்னைக்கு காலத்தின் அவசியம். அதை விட்டு தேவையான விஷயங்களை மட்டும் பேசுவது அவசியமற்றது என்பது என்னோட கருத்து. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் இந்த வள்ளுவருக்கு உடையில் வண்ணம் பூசுவதை விட அவருடைய குரல் காட்டும் நல்வழியில் நடக்க முயல்வதே நாம் செய்ய மரியாதையா இருக்கும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். அதை தான் நானும் அமைச்சரிடம் கூற விரும்புகிறேன். இன்னைக்கு அவர் காட்டிய நல்வழிகளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருக்குறளை நல்லா உற்று கவனித்து அதை படித்தவர்களுக்கு தெரியும். திருக்குறள் என்பது சனாதன தர்மத்தை ஒட்டி உள்ளது. இந்து மதத்தின் வாழ்க்கை நெறிகளை மக்களுக்கு எடுத்து கூறக்கூடிய விஷயம். இன்னைக்கு இந்து மதத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் திருக்குறளிலே மிக அளவாக இரட்டை வரிகளிலே இன்னைக்கு பலாயிரம் குரல்களாக இன்னைக்கு மக்களுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அதை உணர்ந்து கொண்டு அந்த நல்வழியிலே அறவழியிலே ஆட்சி செய்ய வேண்டும் என்று தாவேகா அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறள்ல இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டா நல்ல ஆட்சி வரும்னு சொல்லி எங்கேயும் போடவில்லை. அதெல்லாம் மறந்து விட்டு அவர் சொல்லக்கூடிய நல்ல ஆட்சி மக்களுக்கான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லி தான் இவங்க வந்திருக்காங்க. ஆனா அதே பாலிசி அதே தான் ஃபாலோ பண்றாங்களோன்னு தோணுதா சார்? அதே தான் பின்பற்றாங்கன்னு நினைக்கிறேன். திமுகவோட ஜெராக்ஸ் காப்பியாக இன்னைக்கு தமிழகத்திலே தாவேகா இருந்து கொண்டு வருகிறார்கள். திமுக செய்த அனைத்து தவறுகளுமே இன்னைக்கு தாவேகாம் செய்து கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு மும்மொழி கொள்கை எதிர்ப்புல இருந்து, நியூ எஜுகேஷன் பாலிசியை வேண்டாம் என்று கூறுவதிலிருந்து, நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் ஆரம்பிக்காமல் தடுப்பதில் இருந்து, நீட் எக்ஸாம் வேண்டாம் என்று கூறுவதிலிருந்து, மொழியை வைத்து அரசு செய்வதிலிருந்து, திருவள்ளுவரை வைத்து அரசு செய்யும் வரை இன்னைக்கு திமுக செய்த அனைத்து விஷயங்களுமே தாவேகா ஜெராக்ஸ் காப்பியாக மாறி மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூறிய திராவிட மாடல் 2.0 ஆக இன்னைக்கு தாவேகா இருந்து கொண்டு வருகிறது. கட்சி பேர் தான் வேறையா தவிர அதே மாடல் கவர்னன்ஸ், அதே பேட் கவர்னன்ஸ், லேக் ஆஃப் கவர்னன்ஸ் இன்னைக்கு அதான் இருந்து கொண்டு வருகிறது. அந்த முதல்வராவது அப்பப்ப இன்னைக்கு வெளியே தலையை காட்டுவார். இந்த முதல்வர் செக்ரட்டரியேட் விட்டு வெளியே வரதே கிடையாது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 3 வாரம் ஆகிவிட்டது. 3 வாரத்துல ஒரு முறை கூட இன்னைக்கு இந்த கேபினெட் அமைச்சர்கள் கூட்டம் என்பது நடத்தப்படவில்லை. இன்னைக்கு மினிஸ்டர்ஸ் போட் 2 வாரத்துக்கு மேல ஆகுது. ஒரு முறை கூட இன்னைக்கு மினிஸ்டர்ஸ் சந்திச்சு பேசினாங்களா, அதுக்கு முதல்வர் தலைமை தாங்கினாரான்னு கேட்டா இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் முதல்வர் அட்டன் பண்ண ஒரே ஒரு விஷயம் அவரோட நண்பரோட வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு இருந்தாரே தவிர இன்னைக்கு மக்கள் பிரச்சனைக்காக ஒரு இடத்துல போய் ஆய்வு செய்தேன், மக்களை சந்தித்தேன் அப்படின்னு ஒரு இடத்துல கூட இன்னைக்கு சொல்வதற்கு இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் யாரையும் போய் சந்திக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஸோ இதையெல்லாம் புரிந்து கொண்டு இன்னைக்கு தாவேகா செயல்பட வேண்டுமே தவிர திமுக செய்த அதே விஷயங்களை செய்வதற்கு மக்கள் உங்களுக்கு மாற்றுக்காக இதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு மக்கள் மாற்றா ஓட்டு போட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது கூட உங்களுக்கு முழு மெஜாரிட்டி கொடுக்கல.
திமுகவோட கட்சிகள்லாம் ஒன்றிணைத்து நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்படி அமைத்த ஆட்சியிலாவது ஒரு நல்வழியோடு மக்களுக்காக சிந்தித்து செயல்பட வேண்டுமே தவிர இந்த தவறான ஆட்சி முறையை இன்னைக்கு தாவேகாவினர் கைவிட வேண்டும். பொதுவான ஒருத்தருக்கு எப்படி காவி சாயிருக்க சொல்லுங்க, இது திருவள்ளுவரோட தத்துவத்துக்கே முரணானது அப்படின்னு மக்கள் நல்வாழ்வுத்துறை சொல்லியிருக்காரு. அது முரணானது தானா? எப்படி இது முரணாக இருக்கும் என்பது கேள்வி. நீங்க வரதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு விஷயம்தான், திருக்குறள் என்பது கிறிஸ்துவ மதம் தோன்றுவதற்கு முன்பாக, இஸ்லாம் என்ற மதம் தோன்றுவதற்கு முன்பாக, எல்லா மதமும் தோன்றதுக்கு முன்பாக, ஏன்னா இன்னைக்கு இந்து மதத்துக்கு மட்டும்தான் இன்னைக்கு ஒரு ஃபவுண்டர் அப்படின்னு யாருமே இன்னைக்கு கிடையாது இந்து மதத்துக்கு. ஸோ இந்து மதம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி. ஸோ இந்து மதம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் திருக்குறள் என்பது இயற்றப்பட்டது. ஸோ அப்போ அது ஆப்வியஸா சனாதன தர்மத்தை ஒற்றிய ஒரு குறளாக தான் திருக்குறள் இருந்து கொண்டு வருகிறது. சனாதனத்திலே கூறப்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள் திருக்குறள் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டு வருகிறது. இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டுமே தவிர அதை விட்டு திமுக கொடுத்த அதே அறிக்கையை படிப்பதற்கு புது கவர்மெண்ட் எதுக்கு? நீங்க திமுக கொடுத்த அதே அறிக்கை, அதே வார்த்தை, அதே விஷயங்களை பேசுவதற்கு புதிய கவர்மெண்ட் அப்படிங்கிற தேவையே இல்லையே. அதான் நீங்க தாவேகா செய்து கொண்டு வருகிறார்கள். மறுபடியும் கூறுகிறேன், திமுக செய்த அதே தவறை, அதே ஆன்டி ஹிந்து பாலிசி, அதே சனாதன எதிர்ப்பை கைவிடாவிட்டால் திமுக சந்தித்த அதே அழிவை வெகு விரைவில் அவங்களால 5 வருஷம் கவர்மெண்ட்டை முடிச்சாங்க. ஆனா நீங்க இந்து மதத்தை எதிர்த்து செயல்படக்கூடிய சிந்தனைக்கு தள்ளப்பட்டால் வரக்கூடிய தேர்தல்களிலே மிகப்பெரிய அடி என்பது தாவேகாக்கு நிச்சயமாக தமிழகத்திலே கிடைக்கும். சென்னை தி நகரில் பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திருவள்ளுவரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தாவேகா அரசு தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் திமுகவின் ஜெராக்ஸ் காப்பி தான் தாவேகா என்றும் தெரிவித்துள்ளார்.